ஒரு குயிக்காக சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து அந்த பன்னீர் கிரேவிலாம் ரொம்ப எலாபரேட்டடாக பார்ப்போம். இப்போ குயிக்காக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில் வந்து இது ஹோம்மேட் பன்னீர். அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு கர்ச்சிஃபில் கட்டி அப்படியே விட்டுட்டேன். அதான் ஷேப் வித்தியாசமாக இருக்குது. கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டுட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பன்னீரை. கீழே தேவையான மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுடுங்க. ஷாஹி ஜீரா கம்பல்சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு இது பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வெண்ணெய் மாதிரி கட் ஆகும். சூப்பராக இருக்குங்க. அதை அப்படியே எடுத்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் சிம்மில் தயவு செஞ்சு வச்சு ரோஸ்ட் பண்ணாதீங்க. அது குக் ஆகும். ஓகேயா, நம்ம வந்து வெளியே டெக்ஸ்சர் கலருக்காக தான் இதை வந்து பண்ணுறோம். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சே பன்னீரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு டர்மரிக், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ பியூரி, 1 டம்ளர் ஆஃப் வாட்டர், பேசன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சு நல்லா டொமேட்டோ பியூரி குக் ஆன பிறகு போடுங்க. கரம் மசாலா, கசூரி மேத்தி, பன்னீர் போட்டு ஏற்றி இறக்குனா ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். பெரிய எலாபரேட்டட் வெர்ஷன் இல்லாமல் குவிக்காக பண்ணிடலாம். டேஸ்டியாக